ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த ஏனாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் முரளி ஜெகன், இராணுவ வீரர். இந்திய பூட்டான் எல்லையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். முரளி ஜெகன் குடும்பத்துக்கு ஏனாதி கிராமத்தில் பூர்வீக சொத்து உள்ளது. அதில் தங்களுக்குரிய பங்கு நிலத்தில் முரளி ஜெகன் வீடு கட்டினார். அது முதல் முரளி ஜெகன் குடும்பத்துக்கும் அவரது பெரியப்பா ராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது. சொத்து பிரச்சினை முற்றிய நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த தனது தாய் மற்றும் மனைவி உமாதேவியை ராமச்சந்திரன் தூண்டுதலின் பேரில் 6 பேர் கும்பல் கடுமையாக தாக்கியதாக எல்லையில் இருந்தபடி வீடியோ வெளியிட்டுள்ளார் இராணுவ வீரர் முரளி ஜெகன். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் போலீஸ் வழக்கு பதிவு செய்ததை சுட்டிக்காட்டும் முரளி ஜெகன், என் மனைவி தாயை தாக்கிவிட்டு அவர்கள் மீதே வழக்கு போடுகிறார்கள், போலீஸ் செய்வது நியாயமா என ஆவேசமாக கேட்டார். முதல்வர் மற்றும் ராமநாதபுரம் போலீஸ் சூப்பரண்ட் சந்தீஷ் ஆகியோர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர் சூழல் நிலவும் இந்நேரத்தில் தனக்கு லீவ் கிடைக்கவில்லை, குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என எல்லையில் இருந்தபடி இராணுவ வீரர் முரளி ஜெகன் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். இப்போ 7ஆம் தேதி நைட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் வீட்டில் தனியாக இருக்கையில் ஏனாதி கிராமத்தில் எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் அவர் குடும்பத்தோடு இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுருக்காங்க. எங்கள் அடிச்சு போட்டு எங்கள் அம்மா என் ஒய்ஃபு எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸ் இருக்காங்க. சீரியஸ் முதல் ராமநாடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 6 பேர் ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே எங்களை அடிச்சு போட்டதுக்கு அவங்க மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை, யாருமே கைது பண்ணல. 7ஆம் தேதி ஆச்சு, இதோட இன்றைக்கி 11ஆம் தேதி ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யாருமே கைது பண்ணல. அவங்க இதுக்கெல்லாம் காரணம் ராமச்சந்திரன். மொத்தம் 6 பேர். ராமச்சந்திரன், அவ மகன் பார்த்திபன், அவ மருமையன் தட்சிணாமூர்த்தி, கிளவி, அவ மகன் ஈஸ்வரி, இன்னொரு மகன் கணேசன், 6 பேர் அடிச்சிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் போட்டது 4 பேர் மேலே தான் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா கோமாதா எஸ்ஐங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருக்குது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவங்க பேரை எல்லாமே வரவிடாமல் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி யாரையும் கைது பண்ண விடாமல் ஆக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே கைது பண்ணலை இந்த போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் அதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டது எங்கள் மேலேயும் போட்டிருக்காங்க. எப்படி அவங்க ராமேஸ்வரத்தில் எங்கள் வீட்டில் அடிப்பாகலாம், எங்கள் மேலே இருக்குது எஃப்ஐஆர். எங்கள் அம்மா மேலே, என் ஒய்ஃப் மேலே, எங்கள் அத்தை மேலே 3 பேர் மேலே எங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சார் அவங்க எங்களை அடிச்சிருக்காங்க சார். எங்களை எதுக்கு சார் அடிச்சதுக்கு எதுக்கு சார் எங்கள் மேலே சார் எஃப்ஐஆர் போடுறீங்க நீங்கள்? அப்போ அவங்க அடித்தா நம்ம அப்படி வாங்கி பின்னே செத்துருந்தா எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் நீ செத்துருந்தா யார் சார் கொடுப்பானீங்க? நீங்கள் கொடுப்பீங்களா? எங்கள் அம்மா என் ஒய்ஃப் செத்துருந்தா நாங்கள் அங்கே உங்களை நம்பி நாங்கள் அங்கேயே விட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்கள் எத்தனை 1000 கிலோமீட்டரில் இருந்து வேலை இருக்கோம் தெரியுமா? இங்கே நான் 7ஆம் தேதியிலேருந்து நான் ரொம்ப மன உளைச்சல் வைக்கிறேன். 7ஆம் தேதி லீவ் கேட்டேன். இங்கே இப்போ வாரம் நடந்துக்கிட்டதுனால கொடுக்கவே கிடையாது, லீவே யாரும் கிடையாது. ஃபோஜுக்கு எல்லாத்தையும் திரும்ப வர சொல்லிட்டாங்க. இதனால் எங்களுக்கு லீவு கிடையாதுன்ட்டாங்க. அதனால் இங்கேருந்து எல்லாத்துக்கும் எங்கள் யூனிட் ஃபோன் அடித்தோம், எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தோம், பேரவை ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்தோம், எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்தவித ஆக்ஷன் எடுக்கலை. இது எந்தவித ஆக்ஷன் எடுக்கல. இது எனக்கு மனநிறைவாக கிடையாது சார். இங்கே இதுக்கு முதலமைச்சர் ஐயா நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் குடும்பத்துக்கு நல்ல இதுக்கு எஸ்பி சார், டிஏஜி சார் நீங்கள் தான் எதாவது பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி சொல்லி. நான் பார்த்திபுங்கிறவன் லாயராக இருக்கான். அவனோட இது யூஸ் பண்ணி அவங்க அக்கா சொல்லி அவன் பேரே எஃப்ஐஆரில் வராமல் பண்ணியிருக்காங்க சார். எங்களை அடிச்சு போட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதுக்கு போலீஸ் முறையாக விசாரிக்காமல் எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இது நீங்கள் முறையாக விசாரிங்க, ஊரில் போய் விசாரிங்க. ஏனாதியில் அவங்களுக்கு வீடே இல்லை சார். இங்கே ஏனாதில் வீடு இருக்குன்னா அவங்க இங்கே இல்லை, அவங்க ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. அங்கேருந்து காரை பிடிச்சி அடித்து அந்த காரோட நம்பர் முதற்கொண்டு எல்லா சிசிடிவியில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். காரை பிடிச்சி இங்கே அடித்ததுக்கு நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போடுவீங்க, இப்படி தான் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு நல்ல இப்போ நல்ல நீதியை வழங்கணுங்கய்யா. எங்களால் இங்கே வர முடியாது. இப்போ ரொம்ப நாள் ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. இங்கே லீவு யாருமே கிடையாது. நீங்கள் தான் எப்படியாவது நல்ல நடவடிக்கை எடுக்கணும். புதன்கிழமை நைட்டு எங்கள் ஊர் ஏனாதி கிராமத்தில் போய் நானே மாமியார் முத்துமினாலும் போய் இருந்தோம். அவங்க 6 பேர் ராமச்சந்திரன், ஈஸ்வரி, பார்த்திபன், கிளவி, கணேசன், இது தட்சிணாமூர்த்தி 6 பேர் எங்களை வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் உன்னை கொல்லாம விட மாட்டேன், வெளியில் வாடின்னு எங்களை இழுத்து இதோட நீ செத்து ஒளி, எங்களை மீறி நான் அந்த பார்த்திபன் அவர் சொல்கிறாரு, நீ வக்கீல் நான் உன்னை அடித்தா நீ வக்கீல் பிடிச்சி போக உனக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆகும், எனக்கு ஒரு ஸ்டாம்ப் இருந்தால் போதும், உன்னை கொண்டுட்டு இந்த வீட்டை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்து அவர் எங்களை அடித்து எங்கள் அத்தையை எல்லாரும் கல்லில் முட்டை வச்சு இதோடு நீ செத்து ஒளின்ட்டு அவர் அடிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் 6 பேர் மேலே கேஸ் கொடுத்ததில் பார்த்திபன், ஈஸ்வரி மேலே கேஸ்
கேஸ் இதுவரை எடுக்கவே இல்லை, எஃப்ஐஆர் போடவே இல்லை. நாட்டின் எல்லையில் இருக்கும் ராணுவ வீரர் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கேட்டு வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது.